அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்ற பதிவில் நாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பார்த்தோம். சற்று விரிவாகவே பார்த்தோம். அது முதல் பிரிவாக அமைந்தது. இந்த இரண்டாவது பிரிவு ஆன்ம இன்ப வாழ்வு என்ற தலைப்பில் வள்ளல் பெருமான் மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார். இவர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை சற்று விரிவாகவே பார்ப்போம். இதில் அவர் ஆன்ம இன்ப வாழ்வு என்று எதை சொல்கிறார் என்றால், அதில் 3 விதமான இன்பங்களை சொல்கிறார். இம்மை இன்பம், மறுமை இன்பம், பேரின்பம். சரிங்களா? அதையே இம்மை இன்ப லாபம், மறுமை இன்ப லாபம், பேரின்ப லாபம், 3 விதமான லாபங்களை சொல்கிறார். ஜீவகாருண்யம் பண்ணுறதுனால ஆன்மாவிற்கு 3 விதமான லாபங்கள் கிடைக்கும் சொல்கிறார். அது என்னன்னு பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்களா, இம்மை இன்பமாவது அவற்றுள் சிறிய தேக கரணங்களை பெற்று சிறிய முயற்சியால் சிறிய விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை இம்மை இன்பம் என்று அறிய வேண்டும். இன்மை இன்ப லாபம் என்பது மனித பிறப்பில் தேகத்திலும் கரணங்களிலும் புவனத்திலும் போகங்களிலும் குறைவின்றி நல் அறிவு உடையவர்களாய் பசி பிணி கொலை முதலிய தடைகள் இல்லாமல் உறவினர் சிநேகர் அயலார் முதலியவரும் தழுவ சந்ததி விளங்கத்தக்க சற்குணமுள்ள மனைவியுடன் விடயங்களை சில நாள் அனுபவிக்கின்ற இம்மை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். மறுமை இன்பம். மறுமை இன்பம் என்பது உயர் பிறப்பில் பெரிய தேக கரணங்களை பெற்று பெரும் முயற்சியால் பெரிய விஷயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்பத்தை மறுமை இன்பம் என்று அறிய வேண்டும். மறுமை இன்ப லாபம் என்பது என்ன? உயர் பிறப்பை பெற்று இம்மை இன்ப லாபத்தில் குறிக்கப்பட்ட நற்குணங்களை எல்லாம் பொருந்த உயர்நிலையில் சுத்த விடயங்களை பல நாள் அனுபவிக்கின்ற இன்ப லாபத்தை மறுமை இன்ப லாபம் என்று அறிய வேண்டும். அதாவது இம்மை இன்ப லாபம் மறுமை இன்ப லாபம், இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் இக வாழ்வில் அனைத்து விதமான சுகங்கள், நல்ல மனைவி, அருமையான சுற்றுச்சூழல்கள், நல்ல நண்பர்கள், எந்தவித குறைவும் இல்லாமல் சில நாள் வாழ்வது இம்மை இன்பம்ன்றார். அதே இதை அதிக நாட்கள் நீங்கள் இங்கே அனுபவிக்கிறீங்கன்னா அது மறுமை இன்ப லாபம்னு சொல்கிறாரு. இதில் அடுத்தது பேரின்ப லாபம். அதாவது பேரின்பம் என்பது என்ன அப்படின்னா, கடவுளின் பூரண இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூரண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும். பேரின்ப லாபம் என்பது என்ன? யாவும் தாமாய் விளங்குவதே பேரின்ப லாபம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது இம்மை இன்ப லாபம்னா சில நாட்கள் அனைத்து விதமான சௌகரியங்களுடன் சுகமாக வாழ்கிறது. மறுமை இன்ப லாபம்னா பல நாள் நல்ல சுகமாக இங்கே நல்லா செழிப்பாக எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்று வாழ்கிறது. பேரின்ப லாபம்னா எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் அனுபவிக்கப்படுகின்ற ஒப்பற்ற அந்த பெரிய இன்பத்தை பேரின்பம் என்று அறிய வேண்டும். சரி, இம்மை இன்பத்தை அடைந்தவர் பெருமை என்ன? அவங்களுடைய பெருமை என்னன்னா, அன்பு, தயை, ஒழுக்கம், அடக்கம், பொறுமை, வாய்மை, தூய்மை முதலிய சுபகுணங்களை பெற்று விடய இன்பங்களை வருந்தி முயன்று அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்று அறிய வேண்டும்.
ஓகே, மறுமை இன்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்ன? அன்பு, தயை முதலிய சுபகுணங்களை பெற்று சுத்த விடய இன்பங்களை எண்ணியபடி தடைபடாமல் முயன்று பல நாள் அனுபவித்து புகழ்பட வாழ்தல் என்றறிய வேண்டும். அது சில நாட்கள் அனுபவிக்கிறது, இது பல நாட்கள் அனுபவிக்கிறது. பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்ன? இங்கே தான் முக்கியமாக வர்றாரு. அப்போ நம்ம ஜீவகாருண்யம் பண்ணாலே பேரின்ப லாபத்தை அடையலாம். பேரின்ப லாபம்ன்றது என்ன சொல்கிற வர்றாருன்னா, சுத்த தேகம், அதாவது இந்த தேகத்தையே பொன் போல் செஞ்சுக்கிறது. சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், 3 விதமான தேகத்தை. இதுதான் நம்ம முடிந்த முடிவு. இதுதான் ஹையர் லெவல் போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம ஜீவகாருண்யம் பண்ணாலே இதெல்லாம் நம்ம கிடச்சிரும்னு சொல்கிறாரு. இந்த பேரின்பம்ன்றது நம்ம இப்போ படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், இது என்ன சொல்ல வராருன்னு பாருங்களேன். இதெல்லாம் நம்மளுக்கெல்லாம் புதுசாக இருக்குது. அதான் புதுசுனா நம்ம இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளேயே நம்ம போகவே இல்லை. நம்ம இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம இங்கே உள்ளது தான் எல்லோரும் சொல்ல அந்த ரொட்டீன் ஒர்க்கை பண்ணிகிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா. இதைத்தான் நம்ம ஒரு வாழ்வையே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அது இல்லை பாருங்களேன். இப்போ இவர் சொல்லும் போது தான் தெரியுது, இப்படி ஒரு சுத்த தேகம்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மேலே பிரணவ தேகம்னு ஒன்று எடுக்கணும், அதுக்கு மேலே ஞான தேகம் எடுக்கணுன்றதெல்லாம் இதை நம்ம படித்து அதை செயல்முறை கொண்டு வரும்போது தான் நம்மளுக்கு அது அனுபவமாகும். பாருங்கள், அதை நான் படிக்கிறேன். தோல், நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும், ஒரு உடம்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் இருக்கும். தோல், நரம்பு, எலும்பு, தசை, இரத்தம், சுக்கிலம் முதலிய அசுத்த பூத காரியங்களும் அவற்றின் காரணங்களாகிய அசுத்த பிரகிருதி அணுக்களும் ஆகிய தேகத்தை மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த பூதகாரிய சுத்த தேகத்தையும் பொன் வடிவாக தோன்றிதல் மாத்திரமே அன்றி ஆகாயம்போல் பரிசிக்கப்படாத சுத்த பூதகாரண பிரணவ தேகத்தையும் தோன்றப்படுதலும் இன்றி ஆகாயம்போல் விளங்குகின்ற ஞான தேகத்தையும் பெற்றவர்களாயிருப்பார்கள். பாருங்கள், எல்லாத்தையும் சொல்லிட்டாரா. அதாவது இப்போ உள்ளதெல்லாம் நம்ம 22 கேரட் 24 கேரட் தங்கன்றோம். இவர் என்ன சொல்கிறாரு, மாற்றே இல்லாத தங்கம், மாற்று இவ்வளவு என்று அறியப்படாத உயர்ந்த பொன்னாகிய சுத்த தேகம். அதான் அந்த ஏமசித்தின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏமசித்தி, சாகா கல்வி, தத்துவ நிகிரகம், கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். அந்த ஏமசித்தியில் வருது பாருங்கள், முதல் படி. அப்போ இந்த உடம்பை என்ன ஆகணும், பொன் தேகமாக மாற்றணும். அப்போ நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணிகிட்டே வந்தோம்னா, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம், சாப்பாட்டு முறைகள், டெய்லி கடைபிடிக்க வேண்டிய நித்திய கர்ம விதிகளை நாம் கடைபிடித்துட்டு வந்தோம்னா அந்த வழியிலையும் உடம்பு இதாகும். இந்த வழியிலையும் நீங்கள் ஜீவகாருண்யம் பண்ணும்போதும் சுத்த தேகம் உண்டாகும். பாருங்கள், சுத்த தேகத்திலேருந்து சுத்த தேகம் கிடச்சிருச்சுன்னா அடுத்து பிரணவ தேகம், ஞான தேகம் பெறுறதெல்லாம் ரொம்ப சுலபமாக ஆகிடும். ஏன்னா நீங்கள் அந்த இதுக்கு வந்துடுறீங்க. அந்த படிநிலைகளில் முதலில் வரும்போது மற்றதெல்லாம் அதே கொண்டு போயிடுவாங்க. வள்ளல் பெருமானே உங்களை மேல்நிலைக்கு ஏற்றி கொண்டு சென்று வருவார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. பாருங்கள், இதோட சிறப்பு என்னன்னு பாருங்களேன். உள்ளே மண்ணினது திண்மையினால் தரிக்கப்படார்கள், புறத்தே மண், கண் முதலியவற்றால் எரியினும் அவை அவர் வடிவில் தாக்குவனவல்ல. உள்ளே நீரினது தன்மையால் குளிரப்படார்கள், புறத்தே நீர் அழுத்தினும் அவர் வடிவம் அழுந்தாது. உள்ளே நெருப்பினது வெம்மையால் சுடப்படார்கள், புறத்தே நெருப்பில் சுடினும் அவர் தேகத்தில் சூடும் வடுவும் தோன்றுவன அல்ல. உள்ளே காற்றினது ஊக்கத்தால் அசைக்கப்படார்கள், புறத்தே காற்று அவர் வடிவை பரிசித்தசைக்க மாட்டாது. உள்ளே ஆகாயத்தினது கலப்பினால் அந்தரிக்கப்படார்கள், புறத்தே ஆகாயம் அவர் தேகத்தை அந்தரிக்க மாட்டாது. ஆதாரத்திலின்று நிராதாரத்திலும் அவர் தேகம் உலாவும். அவரது கண்கள் முதலிய ஞானேந்திரியங்களும் வாக்கு முதலிய கர்மேந்திரியங்களும் பார்த்தல் முதலிய விஷயங்களையும் பேசுதல் முதலிய விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயையினால் விஷயங்களை பற்ற வேண்டில் சுவர், மலை முதலிய தடைகளும் அவர் கண்களை மறைப்பனவல்ல. அண்டபிண்டங்களில் அகம், புறம் முதலிய எவ்விடத்தும் உள்ள விடயங்களை அவர் கண்கள் இருந்த இடத்திலிருந்தே கண்டறியும். அண்டபிண்டங்களில் எவ்விடத்தில் இருந்து பேசினும் அவர் செவிகள் இருந்த இடத்திலிருந்தே கேட்டறியும். எவ்விடத்தில் இருக்கின்ற ரசங்களையும் அவர் இருந்த இடத்திலிருந்தே சுவைத்தறியும். எவ்விடத்திலும் இருக்கின்ற பரிசங்களையும் அவர் மெய் இருந்த இடத்திலிருந்தே பரிசித்து அறியும். எவ்விடத்திலும் இருக்கின்ற விகந்தங்களையும் அவர் நாசி இருந்த இடத்திலிருந்தே முகர்ந்து அறியும்.
எவ்விடத்து இருக்கின்றவர்களையும் அவரது கைகள் இருந்த இடத்திலிருந்தே கொடுத்தல் கூடும். எவ்விடத்திலும் அவரது கால்கள் இருந்த இடத்திலிருந்தே நடத்தல் கூடும். அவரது வாக்கு எவ்விடத்தில் இருக்கின்ற எவ்வெவர்களோடும் இருந்த இடத்திலிருந்தே பேசுதல் கூடும். மற்ற இந்திரியங்கள் இருந்த இடத்திலிருந்தே எவ்விடத்தும் ஆனந்தத்தில் கூடும். அவரது மன முதலான கரணங்கள் எப்படிப்பட்ட விஷயங்களையும் பற்றுவன அல்ல. தயவினால் பற்றத் தொடங்கில் எல்லா உயிர்களினது எல்லா சங்கற்ப விகற்பங்களையும் ஒரு நிமிடத்தில் ஒருங்கே நினைத்து விசாரித்து நிச்சயித்து கொள்ளும். அவர் அறிவு ஒன்றையும் சுட்டறியாது. தயவுனால் சுட்டெறியத் தொடங்கில் எல்லா அண்டங்களையும் எல்லா உயிர்களையும் எல்லா பண்புகளையும் எல்லா அனுபவங்களையும் எல்லா பயன்களையும் ஒருங்கே ஒரு நிமிடத்தில் சுட்டி அறியும். அவர்கள் நிர்குணத்தாராவார் அல்லது தாமச ராட்சச சாத்வீக முதலிய முக்குணங்களாலும் உள்ளே விகாரப்படார்கள். புறத்தே அவரது குணங்கள் கரணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே பிரகிருதியினால் மூடப்படார்கள். புறத்தே அவரது பிரகிருதி குணங்களை பற்றுவன அல்ல. உள்ளே கால தத்துவத்தால் வேற்றுமைப்படார்கள். புறத்தே காலத்தால் அவரது திருமேனி தடைப்படாது. உள்ளே நியதி அளவால் அளக்கப்படார்கள். புறத்தே நியதியால் அவரது திருமேனி வரைபடாது. அன்றி காலம் வித்தை ராகம் புருடன் முதலிய மற்ற தத்துவங்களும் தத்துவ காரியங்களும் அவர்களுக்கு இல்லை. மாயையால் பேதப்படார்கள். சுத்த மகா மாயையை கடந்து அதன் மேல் அறிவுருவாக விளங்குவார்கள். ஆகாரம் நித்திரை மைதூனம் பயம் என்பவைகளால் தடைபடார்கள். அவர்கள் தேகத்திற்கு சாயை வியர்வை அழுக்கு நரை திரை மூப்பு இறப்பு முதலிய குற்றங்கள் உண்டாவன அல்ல. பனி மழை இடி வெயில் முதலியவற்றாலும் ராட்சசர் அசுரர் பூதம் பிசாசு முதலியவற்றாலும் தேவர் முனிவர் மனிதர் நரகர் மிருகம் பறவை ஊர்வன தாவரம் என்பவைகளாலும் எவ்விடத்தும் எக்காலத்தும் அவர் தேகம் வாதிக்கப்படாது. வாள் கத்தி முதலிய கருவிகளாலும் கண்டிக்கப்படாது. எல்லா அண்டங்களும் அணுக்கள் போல சிறியதாக தோற்றலும் எல்லா அணுக்களும் அண்டங்கள் போல பெரியதாக தோற்றலும் அவர் தேகத்திற்கு உரித்து இறந்தோரை எழுப்புதல் வார்த்திபரை வாலிபராக்கள் முதலிய கர்ம சித்திகளும் யோக சித்திகளும் ஞான சித்திகளும் அவர் சந்நிதியில் இடைவிடாது விளங்கும். சிருஷ்டித்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுகிரகத்தில் என்கின்ற திருத்தியங்களும் அவர் நினைத்த மாத்திரத்தில் நடக்கும். பஞ்சகர்த்தாக்களும் அவர் கடைக்கண் பார்வையால் தங்கள் தொழில் நடத்துவார்கள். அவர்கள் அறிவு கடவுள் அறிவாக இருக்கும். அவர்கள் செய்கை கடவுள் செய்கையாக இருக்கும். அவர்கள் அனுபவம் கடவுள் அனுபவமாக இருக்கும். சர்வ சக்தியுடையவர்களாய் எக்காலத்தும் அழிவில்லாதவர்களாய் ஆணவம் மாயை கண்மம் என்னும் மும்மலங்களும் அம்மல வாதனைகளும் இல்லாதவர்களாய் பேரருள் வண்ணமுடையவர்களாய் விளங்குவார்கள். சடமாகிய ஒரு துரும்பும் அவரது திருநோக்கத்தால் உயிர் பெற்று பஞ்ச கிருத்தியங்களையும் செய்யும். அவரது பெருமை வேதாந்த சித்தாந்த கலாந்த போதாந்த நாதாந்த யோகாந்தம் என்கின்ற 6 அந்தங்களிலும் விளங்கும். அவற்றை கடந்தும் விளங்கும் என்று அறிய வேண்டும். இவை பேரின்ப லாபத்தை அடைந்தவர் பெருமை என்று அறிய வேண்டும். பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். இவ்வளோ விஷயங்களும் நம்ம எதனால் கிடைக்கும்? ஜீவகாருண்யம் நம்ம கடவுளுடைய அருளை பூரணமாக நம்ம பெறும்போது நம்மளுக்கு இத்தனை விதமான சித்திகளும் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த உடம்பு பொந்தகமாக மாறுது. எவ்வளோ விதமான இது சொல்கிறார் பாருங்கள். வாள் கொலை கருவிகள்னால எந்த விதமான பாதிப்போ, இடி மழை வெயில்னால் பாதிப்போ, ஆகாரம் நித்திரை மைதுன பயம் எதுனாலையும் பாதிப்பு இல்லாத இந்த தேகம் உங்களுக்கு கிடைக்கும். சுத்த தேகம், அதுக்கு மேலே பிரணவ தேகம், அதுக்கு மேலே ஞான தேகம். ஓகே, இம்மூவகை இன்ப லாப வாழ்வையும் எதனால் பெறக்கூடும் அப்படின்னா, கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருளின் ஏகதேசத்தை கொண்டும் அருட்பூரணத்தை கொண்டும் அடையக்கூடும் என்று அறிய வேண்டும். இதில் இம்மூவகை இன்பங்களில் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை, அருட்பூரணத்தை கொண்டு அடையத்தக்கவை எவை எனில், இன்மை இன்பலாபம் மறுமை இன்பலாபம் என்ற இரண்டையும் அருளின் ஏகதேசத்தை கொண்டு அடைந்து கொள்ளலாம். பேரின்ப லாபம் என்ற ஒன்றை அருட்பூரணத்தை கொண்டு அடைந்து கொள்ளலாம். அதாவது
ஏகதேசம்னா எப்பயாவது கிடைக்கிற அந்த அருளை வச்சு நம்ம சில காலமோ பல காலமோ இங்கே வந்து நம்ம வந்து சந்தோஷமாகவும் சகல விதமான பாக்கியங்களையும் பெற்று வாழலாம். ஆனால் அந்த பேரின்பத்தை பெறணும் அப்படின்னா அருள் வந்து பரிபூரணமாக நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு இதில் கிடைக்கும்போது நம்ம அவர் முன்னாடியே சொல்வது மாதிரி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் குறைபடாத நிறைவான பேரின்ப பெருவாழ்வில் வாழலாம். சரிங்களா? கடவுளின் இயற்கை விளக்கமாகிய அருள் எந்த வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டில் சொல்லுவார் சொல்லும் வண்ணம், நினைப்பார் நினைக்கும் வண்ணம், அறிவார் அறிவும் வண்ணம், அனுபவிப்பார் அனுபவிக்கும் வண்ணம், ஏகதேச வண்ணங்களாக விளங்குகின்ற பூரண விளக்க வண்ணத்தை உடையது என்று அறிய வேண்டும். சரி, அந்த அருளை எதனால் பெறக்கூடும் என்று அறிய வேண்டில் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டுமே பெறக்கூடும் என்று அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் அருளை பெறக்கூடும் என்பது எப்படி என்று அறிய வேண்டில் அருள் என்பது கடவுள் இயற்கை விளக்கம் அல்லது கடவுள் தயவு. ஜீவகாருண்யம் என்பது ஆன்மாக்களின் இயற்கை விளக்கம் அல்லது ஆன்மாக்களின் தயவு. இதனால் ஒருமை காரணமாகிய சிறிய விளக்கத்தை கொண்டு பெரிய விளக்கத்தை பெறுதலும், சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெறுதலும் கூடும். இதனால் ஜீவகாருண்ய ஒழுக்கமே சன்மார்க்கம் என்று அறியப்படும். அதாவது ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் சன்மார்க்க நெறி என்று அறியப்படும். ஜீவகாருண்யம் விளங்கும் போது அறிவும் அன்பும் உடனாக விளங்கும். அதனால் உபகார சக்திகள் விளங்கும். அந்த உபகார சக்தியால் எல்லா நன்மைகளும் தோன்றும். ஜீவகாருண்யம் மறையும் போது அன்பும் உடனாக மறையும். அதனால் உபகார சக்தி மறையும். உபகார சக்தி மறையவே எல்லா தீமைகளும் தோன்றும். ஆதலில் புண்ணியம் என்பது ஜீவகாருண்யம் ஒன்றே என்றும் பாவம் என்பது ஜீவகாருண்யம் இல்லாமை ஒன்றே என்றும் அறிய வேண்டும். அன்றி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் வரும் விளக்கமே கடவுள் விளக்கம் என்றும் அதனால் வரும் இன்பமே கடவுள் இன்பம் என்றும் இவ்விளக்கத்தையும் இன்பத்தையும் பலகால் அறிந்து அடைந்து அனுபவித்து நிறைவு பெற்ற சாத்திய ஞானிகளே மேற்குறித்த பேரின்ப லாபத்தை பெற்ற முத்தர்கள் என்றும் அவர்களே கடவுளை அறிவால் அறிந்து கடவுள் மயமானவர்கள் என்றும் சத்தியமாக அறிய வேண்டும். ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் இலக்கணம் என்ன? ஜீவர்கள் விஷயத்தில் பொதுவாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்து வாழ்தல் என்று அறிய வேண்டும். ஜீவர்கள் விஷயமாக உண்டாகின்ற ஆன்ம உருக்கத்தை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வது எப்படி என்று அறிய வேண்டில் ஜீவர்கள் விஷயமாக ஆன்ம உருக்கம் காருண்யம் உண்டாக அந்த ஆன்மாவின் உள்ளிருக்கின்ற கடவுள் விளக்கமாகிய அருள் வெளிப்பட்டு பூரணமாக விளங்கும். அத்திருவருள் விளங்கவே கடவுள் இன்பம் அனுபவமாகி பூரணமாகும். அனுபவம் பூரணமாதலே கடவுள் வழிபாடு என்று அறிய வேண்டும். பாருங்கள், இந்த 2வது பிரிவில் அவர் இந்த பேரின்ப லாபத்தை பற்றி தான் பிரதானமாக சொல்கிறாரு. அது எப்படிலாம் அது கிடச்சா உங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் எப்படிலாம் இந்த சித்திகள்லாம் உங்களுக்கு சித்திக்கும் அப்படின்றத அவர் மிகவும் தெளிவாகவே சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இதோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ஜீவகாருண்ய ஒழுக்கம் 3வது பிரிவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஜீவகாருண்யத்தின் சொரூபத்தை பற்றி சொல்கிறாரு. இந்த சொரூபத்தில் ஆன்மாவை பற்றியும் பேசுகிறாரு. நம்மளுக்கு ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை இருக்குது. அது அதுனா என்ன? ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமைனா என்ன? ஆன்மானா என்ன அப்படின்னு ஒரு இதே மாதிரி ஒரு கேள்வி பதிலாகவே ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. இதில் முக்கியமாக நம்மளுக்கு முற்பிறவி இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோடைய புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விளக்கத்தையும் கொடுக்குறாரு. அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது வரைக்கும் நீங்கள் பொறுமை காத்து என்னுடைய இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள். நான் பேசியதை நீங்கள் கொஞ்சம் ஒன் பை ஒன்னாக அந்த இது பண்ணி பாருங்கள். அவர் என்ன சொல்ல வராருன்னு புரியும். இம்மை இன்ப லாபம் மட்டும் போதுமா, அல்ல மறுமை இன்ப லாபம் மட்டும் போதுமா, பேரின்ப லாபம் வேணுமான்றது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. அது நம்ம எந்த மாதிரி விரும்புகிறோமோ அதை நோக்கிய பயணம் நாம் அமைத்து கொண்டு வள்ளல் பெருமான் கூறிய அந்த திருவருட்பாவை தினமும் படித்து அவர் காட்டிய வழியில் நாம் பயணிப்போமாக என்று அனைவரையும் தாழ்வோடு வணங்கி வாழ்த்தி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.